இன்றைக்கும் தானியேல் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். The book of Daniel chapter 3 3 வசனங்களை வாசித்து இந்த அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு The faith of the three, மூவரின் விசுவாசம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற இந்த 3 பேருடைய விசுவாசத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட விசுவாசத்தின் பரீட்சை, அவருடைய விசுவாசத்தின் முழக்கம், அவர்களுடைய விசுவாசத்தின் வெற்றி, the test of faith, the testimony of faith and the triumph of faith என்கிற தலைப்பிலே இந்த அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேபுகாத் நேச்சார் என்பவர் பாபிலோனிய ராஜா. போன செய்தியில் நான் உங்களோடு சொன்னேன், அந்த நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்திலே தலை எப்படி இருந்துச்சு, எந்த உலோகத்தினால் செய்யப்பட்டது? தங்கத்தினால் என்று சொல்லி பார்த்தோம். தங்கத்தினால் உண்டான தலை, the head of gold. அது எதை குறிக்கிறது? பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. நேபுகாத் நேச்சார் பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய அங்கே ராஜாவாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை கேள்விப்பட்ட இந்த நேபுகாத் நேச்சார், நான் என்ன தலை மட்டுமா, முழுமே நான் தான் தங்கம் தான் அப்படின்னு சொல்லி, எனக்கு பின்னாடி ஒருத்தனும் வரக்கூடாது, அவன் ஒரு பெருமை படைத்தவன், அவன் சுயத்தினால் நிறைந்த ஒரு மனுஷன். He was an egomaniac, megalomaniac என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட சுயத்தினாலும் தன்னாலும் நிறைந்த ஒரு மனுஷன். அவன் முழுசா என்னுடைய உலோகம் தங்கமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தானா, நீங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து, முழுசும் பொண்ணு, அந்த சிலையை பண்ணுவித்து எங்கே? தூரா என்னும் ஒரு சமவெளியிலே, மாகாணத்தில் இருக்கிற சமபூமியிலே அதை நிறுத்தினான் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த நேபுகாத் நேச்சார் அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான். இந்த நேபுகாத் நேச்சார் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறான். அவன் அங்கே நிறுத்தி அந்த எல்லாரும் அந்த சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை போடுகிறதை, ஒரு கட்டாயத்தை, அங்கே நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்க, கடைசி நாட்களிலும் அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் வேதம் சொல்கிறது, அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தில் எழும்பும்போது தன்னை வணங்கும்படி எல்லாரையும் கட்டாயப்படுத்துவார் என்று சொல்லி. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் நாம் இருக்க மாட்டோமே என்று சொல்லி. உண்மைதான், அதுக்கு முன்பாக இயேசுவுடைய வருகை இருக்கும். நம்ம எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்படுவோம். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் அவர்கள் எல்லாரும் ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, இன்றைக்கும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருவார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலமாக இருக்கிறது. அப்படி என்றால் சொல்ல என்ன, அநேக காரியங்கள் இன்றைக்கு பிசாசு பக்கமாக இழுப்பதற்கான காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இன்றைக்கு அநேக காரியங்கள் நாம் அதை வணங்க வேண்டும் என்று சொல்லி நம்மை அதன் பக்கமாக இழுத்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து நான் பின்பாக உங்களோடு சொல்கிறேன். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த சிலை நேபுகாத் நேச்சார் ஒரு சிலையை ஒன்று பண்ணிட்டு, அதனுடைய உயரம் எவ்வளவா? 60 முழம் அப்படின்னு போட்டிருக்கு. 60 முழம்னா 90 அடி. ஆனால் இங்க என்ன போட்டிருக்கு? 60 முழம் உயரம், 6 முழ அகலம். 6 எல்லாம் 6 வருது பாருங்க. இன்னொரு 6 என்னன்னா, நீங்க அங்கே 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 6 விதமான இசைக்கருவிகள் வாசிக்கப்படும் பொழுது அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு, 6 விதமான
என்ன போட்டிருக்காங்க, அங்க இசை கருவிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எல்லாம் 6ன்னு வருது. 60 முழ உயரம் 6, இங்க 6 வித இசை கருவிகள். இதெல்லாம் பாருங்க, அந்த கிறிஸ்துவுடைய என்னது அந்த எண்ணு 6 6 6. இதெல்லாம் இதை குறிக்கிறது சொன்னால் நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனாலும் இதெல்லாம் அதற்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகம் தன் பக்கமாக நம்ம இழுக்க நினைக்கிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம் விசுவாசத்திற்காக நிற்கிறோம் என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. சரி, முதலாவது குறிப்பு என்னவென்று சொன்னால் the test of faith. இங்கே தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசத்தின் பரீட்சை வருகிறது. அந்த பொற்சிலையை நிற்பாட்டி தேசத்தில் உள்ள எல்லாரையும் பாருங்க என்ன சொல்றாரு, அதிகாரிகள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர்கள், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர்கள் எல்லாரையும் ராஜா அந்த அந்த சிலையுடைய பிரதிஷ்டைக்கு கூப்பிடுகிறார். சிலையுடைய பிரதிஷ்டைக்கு கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த இசைக்கருவிகள் எல்லாம் வாசிக்கப்படும் பொழுது நீங்கள் எல்லாரும் இந்த சிலைக்கு முன்பாக விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்க, இசைக்கருவிகள் வாசிக்கப்படும் பொழுது பலவிதமான இசைக்கருவிகள் அந்த கீத வாக்கியத்தின் சத்தத்தை ஜனங்கள் கேட்கும் பொழுது அவர்களாகவே அங்க உணர்ச்சி வசப்பட்டு உணர்வுகளால் தூண்டப்பட்டு எல்லாரும் அப்படியே பணிந்து கொள்வார்கள். அங்கே ஒரு படத்தை பாருங்க, ஒரு பெரிய சிலை அங்கே நிற்கிறது. எல்லாரும் அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் அதை பணிந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த 3 பேர் மாத்திரம் நிற்கிறார்கள் துணிச்சலோடு. ஹல்லேலூயா! எல்லாரும் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து கீழே கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாருங்க பொற்சிலை ஏதோ மிசைல் அனுப்புற மாதிரி ஒரு லான்ச்சிங் பேட்ல நிக்கிற மாதிரி நிக்குது அந்த சிலை. பாருங்க, எல்லாரும் பணிந்து கொள்கிறார்கள். என்ன சொல்ல வரேன்னா, நல்ல கவனிங்க, இசை இமோஷனல் என்டைஸ்மெண்ட். பிசாசு பயன்படுத்துகிற ஒரு காரியம் இன்றைக்கு உணர்வுகளை தூண்டி விடுகிறான். மாம்ச உணர்வுகளை தூண்டி விடுகிறான். நம்முடைய உணர்ச்சிகளை தூண்டுகிறான். மியூசிக் டச்சஸ் தி எமோஷன்ஸ். இந்த இசை பாருங்க, எக்காலம், நாதசுரம், சில இடத்துல இசை வேகமாக வாசிக்கும், நம்ம அதிகமாக கை தட்டுவோம். அந்த மியூசிக் நம்மளை என்ன பண்ணுது, சில காரியத்தை செய்யப்படுது. பஸ்ஸில் போட்டிங்கன்னா சில இடத்துல பயங்கரமாக மியூசிக் போடும்போது நம்மள அறியாமல் என்னது காலே அது பாடு ஆடும், கையை மாதிரி அசையும். அந்த மியூசிக் என்ன பண்ணுது, இன்னைக்கு நம்முடைய உணர்வுகளை தூண்டுகிறது. சேட்டன் இஸ் a master musician. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு இசையிலே வல்லவனாக இருக்கிறான். இன்னைக்கு இசையை பயன்படுத்தி இன்றைக்கு அநேகரை தன் பக்கமாக இழுக்க அவன் முயற்சிக்கிறான். Satan wants to capture a generation by music. இன்றைக்கு பலவிதமான இசைகள், ராப் மியூசிக், அந்த மியூசிக், இந்த மியூசிக், இன்னைக்கு அநேக வாலிபர்கள் அதைதான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக பிசாசு தங்கள் பக்கமாக இழுக்க முயற்சி பண்ணுகிறான். ஆனால் இந்த 3 பேரும் என்னதான் இசை வந்தாலும் அவருடைய காதுகள் பரலோக இசைக்கு நேராக இணைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா! The 3 men were loyal to the melody of heaven and they were unmoved by the music of this world. இந்த உலகத்தின் இசைக்கு அவர்கள் பணிந்து விடவில்லை, பரலோக இசைக்கு அவர்கள் செவியை சாய்த்து கொண்டிருந்தார்கள். பரலோகத்தின் சத்தத்துக்கு நேராக அவருடைய காதுகள் அங்கே இணைக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்க, உணர்வுகள் இசை மூலமாக இன்னைக்கு பிசாசு அநேகரை கவர்ந்து இழுக்க வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்டியூஸ்மெண்ட், இல்லாவிட்டால் பியர் பிரஷர், சமுதாயத்தின் அழுத்தம் இங்கே அவர்களுக்கு ஒரு பரீட்சையாக இருக்கிறது. எல்லாரும் பணிந்து கொள்கிறார்கள். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் வசனத்துல யாவரையும் அங்கே அழைத்தான். 3ஆம் வசனத்துல யாவரும் வந்து சேர்ந்தார்கள். எல்லாரும் அங்க உள்ள ஊர்ல உள்ள எல்லா மக்களும் வந்து நிற்கிறாங்க. இன்னும் 4ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா சகல ஜனங்களும், சாதிகளும், பாஷைக்காரர்களும் அங்கே இருக்கிறார்கள். 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அப்படி சகல ஜனங்களும் என்ன பண்ணாங்களா, அந்த சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும், எல்லாம் பாருங்க, சகல ஜனங்களும் அவர்கள் தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். எவ்ரி ஒன் இஸ் டூயிங். இது ஒரு பியர் பிரஷர். பியர் பிரஷர் என்று சொன்னால் சக நண்பர்கள், சக மனிதர்களுடைய அழுத்தம். எல்லாரும் பணிந்து கொள்கிறார்களே, நானும் ஏன் பணிந்து கொள்ளக்கூடாது? எல்லாரும் செய்கிறார்களே, யாவரும் செய்கிறார்கள், சகல ஜனங்களும் செய்கிறார்கள். Everybody is doing it.
ஸோ வாட்ஸ் ராங் இன் டூயிங், தப்பு செய்யறதுல என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் எல்லாரும் செய்தாலும் நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் சத்தியத்திற்காக நிற்போம். நாங்கள் தேவ சத்தத்தை கேட்கிறவா இருப்போம். நாங்கள் சாத்தானுடைய காரியங்களுக்கு செவிசாய்க்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் தனித்து நின்றார்கள். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கைகளை எல்லாரும் செய்கிறாங்க. அவங்களும் அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க, நான் பண்ணுறதுல என்ன தப்பு? எல்லாரும் இப்படி செய்கிறார்கள் என்பதல்ல, அங்கே போட்டிருக்கு சகல ஜனங்களும் யாவரும். ஆனால் அது நடுவிலே 3 பேர் இருந்தார்கள். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 3 பேரில் நாம் ஒருவராக இருக்கிறோமா? இப்படிப்பட்ட அழுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். எல்லாரும் செய்கிறார்களே, எல்லாரும் லஞ்சம் வாங்குகிறார்களே, எல்லாரும் பொய் சொல்கிறார்களே, எல்லாரும் ஏமாற்றுகிறார்களே, எல்லாரும் லேட்டா போறாங்களே, எல்லாரும் இப்படி செய்கிறார்களே என்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில நானும் செஞ்சா என்ன, இப்படி செஞ்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும், இப்படி செஞ்சாதான் வாழ்க்கையில இதை அடைய முடியும் என்கிற காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறது. யாவரும் சோஷியல் பிரஷர், பியர் பிரஷர். இன்னைக்கு வாலிபர்களுக்கு அப்படிப்பட்ட சோதனைகள், பரீட்சைகள் வருகிறது, விசுவாச பரீட்சைகள். ஆனால் நீங்கள் நினைக்கிறோம் எல்லாரும் செய்தாலும் என் ஆண்டவர் என்ன விரும்புகிறார், வேதம் என்ன சொல்கிறது, அதிலே நிற்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. மூன்றாவது இங்க என்ன பிரச்சனை? கவர்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட், அரசாங்கத்தின் கட்டாயம். அரசாங்கமும் கட்டாயப்படுத்துது. நேபுகாத்நேச்சார் என்ன சொல்றாரு பாருங்க, 6ஆம் வசனத்திலே, எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Whoever does not fall down and worship will immediately be thrown into the blazing furnace. அக்கினி, எரிகிற அக்கினி சூழல் நடுவில் போடப்படுவான். பாருங்க, ஒரு கட்டாயம், தாழ விழணும், இல்லாட்டி எரிகிற அக்கினி சூழல். இது யார் சொல்றா? ராஜா அங்க ஒரு கட்டளையை போடுகிறார். டிக்ரி issued by the king. அரசாங்கத்தின் கட்டாயம், இப்படி செய்ய, தாழ விழுந்துக்க பணி, இல்லாட்டா என்ன பண்ணப்படும்? அக்கினி சூளையிலே போடப்படுவான். பாருங்க, இன்றைக்கு அநேக காரியங்கள், அரசாங்கமும் தன் பக்கமாக நம்மை சில காரியங்களை செய்ய கட்டாயப்படுத்துகிறது. ஆனால் சத்தியத்திற்காக நிற்க இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. சில காரியங்களை செய், இதை செய்ய, அதை செய்ய என்று சொல்லி வருகிற நாட்களில் சில நேரத்தில் நாம் கட்டாயப்படுத்தப்படலாம். அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே ஒரு நாள் அப்படி நடக்கும். முத்திரையை பதித்துக் கொள்ள வேண்டும், அவனை வணங்க வேண்டும் என்கிற கட்டாயங்கள் வரும். அப்பொழுதுதான் வாங்கவும் விற்கவும் முடியும் என்கிற சூழ்நிலைகள் வரும். ஆனால் அதையும் மீறி கர்த்தருக்காக நின்ற ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. முத்திரையை வாங்காதவர்கள், விழுந்து பணிந்து கொள்ளாதவர்கள் என்று சொல்லியெல்லாம் நாம் வேதத்திலே அங்கே 13ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, தேவையில்லாமல் இன்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்க, கட்டாய மத மாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லி, சத்தியத்தை சொன்னால என்னது, இன்னைக்கு மத மாற்றங்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி அரெஸ்ட் பண்ற நிலைமையெல்லாம் இருக்கிறது. அரசாங்கத்தினால் வருகிற அழுத்தங்கள். ஆனால் அது நிமித்தமும் இயேசுவுக்காக நிற்கிற மக்கள் இன்றைக்கு இயேசுவுக்கு தேவை. ஹல்லேலூயா. உலகத்திற்கு பணிந்து விடக்கூடாது, பாவத்திற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. என்ன வந்தாலும் இயேசுவுக்காக நிற்பேன், ஸ்டாண்டிங் அலோன் ஃபார் காட், தனித்து நிற்கவன் ஆயத்தமாயிருக்கிறேன் என்பதுதான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். பாருங்க, கடைசி நாட்களில் இயேசு சொல்லும் போது இப்படி ஒன்று சொல்றாரு, உங்களை கொலை செய்கிறவன், யோவான் 16:2, யோவான் 16:2, உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வருமா? உங்களை காலி பண்ணிட்டா கடவுளுக்கு நான் நன்மை செஞ்சப்போ, ஒரு கிறிஸ்தவனை காலி பண்ணிட்டேன் அப்படின்னா கடவுளுக்கு நான் தொண்டு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காலம் வரும். அப்படிப்பட்ட காலத்திலும் கர்த்தருக்காக நிற்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா என்கிறது தான் இன்றைக்கு கேள்வி. In the last days time will come when those who kill you will think they do God a service என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. கட்டாயம் பாருங்க, இசையின் மூலமாக நம்முடைய உணர்வுகளை தூண்டுகிற காரியங்கள், சமுதாயத்தின் சக மக்களினுடைய அழுத்தங்கள், என்னமாக அரசாங்கத்தின் கட்டாயம், இன்னொன்று ஒரு ஆவிக்குரிய போராட்டங்க. என்னன்னா, பணிந்துகொள் பணிந்துகொள் அப்படிங்கிற சத்தம். என்ன சத்தம் பாருங்க, 6ஆம் வசனத்தில், எவனாகிலும் பணிந்து கொள்ளாமல் போனால் அப்படின்னு போட்டிருக்கு. 7ஆம் வசனத்தில்,
எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். Satan wants worship. பிசாசுக்கு இன்றைக்கு ஆராதனை தேவை. இயேசுட்டே வந்து சொன்னான்ல, நீ என்னை பணிந்து கொண்டால் உலகத்தை என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் காட்டருவேன் அப்படின்னு. அங்கே பாருங்க, இந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் a spiritual warfare. பணிந்து கொள்ள கடவீர்கள். 5ஆம் வசனத்தில் பாருங்க, பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். பணிந்து கொள்ளாமல் போனால் 7ஆம் வசனத்தில் பணிந்து கொண்டார்கள். falling down to worship. இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியம் இன்றைக்கு நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. ஒரு 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 விக்கிரகம், அது அந்த பொற்சிலையை நம்ம ஒரு விக்கிரகத்துக்கு ஒப்பாக வைத்துக் கொள்ளலாம். அதை பணிந்து கொள் அப்படின்னு சொல்லி சட்டம் வருகிறது, அதை செய் என்று சொல்லி அழுத்தம் வருகிறது. ஆனால் இன்றைக்கு பிசாசு இப்படி ஒரு பொற்சிலையை கொண்டு வந்து நம்மளை பணிந்து கொள்ள சொல்ல மாட்டான். இன்னும் பல காரியத்தில் காட்டி, அன்னைக்கு பொற்சிலையை காட்டி, பொற்சிலையை பெரிய பொற்சிலையை செய்து வைத்து இதை பணிந்து கொள் என்று அங்கே ராஜா சொல்றதை பார்க்குறோம். இன்றைக்கு ஒரு பொற்சிலையை காமிச்சு செய்யறதில்லை, உங்களுக்கு பணத்தை காமிப்பான். என்னது, உனக்கு காசு வேணுமா, இதை செய், பணிஞ்சிக்க. அந்தஸ்து வேணுமா, பதவி வேணுமா, இதை செய்யி. bowing the ways people bow down to Satan today. இன்பத்தை காண்பித்து அதுக்கு விட்டு கொடு, உனக்கு எல்லாம் தருவேன். பணத்தை காமித்து சில நேரத்தில் அழுத்தங்கள், இங்கே பாருங்க, இந்த இடத்துல சில அழுத்தங்களை கொடுப்பான். இங்கே கொடுத்த மாதிரி இங்கே என்ன செய்யறான், அக்கினியில் போட்டுருவோம். அக்கினியில் இதை செயலாட்டம் எங்கே போயிடுவேன், அக்கினியில் போட்டுருவோம். அப்படிப்பட்ட ஒரு என்னது ஒரு ப்ரெஷர் கொடுக்குறான். இன்னைக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் too many people bowed because they fear rejection, mockery or loss. சில நேரத்தில் அங்கே இதை செயலாட்டா அக்கினி, சில நம்முடைய வாழ்க்கையில் இதை செயலாட்டா சில காரியத்தை இழக்க வேணும், நிறையலாம். இதை இழந்து போவாய், இல்லாவிட்டால் உன்னை எல்லாரும் பரிகாசம் பண்ணுவார்கள், இல்லாவிட்டால் சில வாழ்க்கையில் சில நிராகரிப்புகள், you will be rejected by the people, you will lose something, you will face mockery. மக்கள் உன்னை ஏளனமாக பேசுவார்கள். ஐயோ இதை செயலாட்டா என்ன கிண்டல் பண்ணுவாங்களா, ஐயோ இதை செயலாட்டா எனக்கு சில இழப்புகள் வந்துருமோ, ஐயோ இதை நான் செய்யாவிட்டால் எல்லாரும் என்னை தள்ளி வச்சிருவாங்களா. இப்படிப்பட்ட பிரஷர் என்ன பண்ணுறான் அன்னைக்கு கொடுக்குற. அக்கினியில் தூக்கி போடுற மாதிரி இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்து பணிந்து கொள் என்று சொல்கிற நம்ம பார்க்கிறோம். bowing to power and success. People worship careers, fame, money and influence. பணம், புகழ், அந்தஸ்து, இவைகளுக்கு பணிந்து கொள்கிறார்கள். வேதம் சொல்கிறது, மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவிடத்தில் வந்து சாத்தான் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். என்னை பணிந்து கொள், முழு உலகத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசு சொல்றாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? பணிந்து கொள் என்பது பிசாசோடைய சத்தம். இதை பணிந்து கொள். பாருங்க, இன்னைக்கு அதுக்கு நேராக தான் இன்றைக்கு பிசாசு மக்களை இழுத்து கொண்டிருக்கிறார். The devil does not need a golden statue today. இன்றைக்கு அவனுக்கு ஒரு பொற்சிலை தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில நம்ம சில காரியங்களை விட்டு கொடுத்து அவனை பணிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையை எதற்கு முன்பாக நீங்கள் பணிந்து கொள்கிறீர்கள்? நம்முடைய ஆராதனை இயேசுவுக்கு மாத்திரம்தான் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் இயேசுவுக்கு மாத்திரம்தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்துக்கு மாறாக நடக்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் பணிந்து விடவே கூடாது. ஹல்லேலூயா. worship, bow down. இதுதான் சாத்தானுடைய சத்தம். இதுக்கு பணிந்து கொள் என்று பல காரியத்தை காண்பான். இன்பத்தை காண்பிப்பான், பணத்தை காண்பிப்பான், சில அழுத்தங்களை கொடுப்பான். இதெல்லாம் உனக்கு செய்யாட்டா இதெல்லாம் நடக்க போகுது உனக்கு அப்படிலாம் சொல்லி பயமுறுத்துவான். ஆனாலும் நான் பணிந்து கொள்ள மாட்டேன், என் ஆராதனை இயேசுவுக்கு தான் என்கிற அந்த துணிச்சல் நம்ம வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட அழுத்தங்கள் வரும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். அதன் மத்தியிலே கர்த்தருக்காக நிற்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இசையின் மூலமாக உணர்வுகளை தூண்டி இன்றைக்கு பிசாசு தன் பக்கமாக இழுக்க விரும்புகிறான். எல்லாரும் செய்கிறார்கள் என்று அழுத்தத்தை கொடுத்து தன் பக்கமாக இழுக்க விரும்புகிறான். மூன்றாவதாக அரசாங்கத்தின் மூலமாக சில சட்டங்களை போட்டு அவன் பக்கமாக திரும்ப நம்மை முயற்சி செய்கிறான். நம்மளாக ஒரு ஆவிக்குரிய யுத்தம். பணிந்து கொள்ங்கிற காரியம்
பணிந்து கொள். நீங்கள் யாரை பணிந்து கொள்கிறீர்கள்? உங்கள் தேவனாய கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசு சொன்னார் சாத்தானை பார்த்தவன், தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. worship the Lord your God alone என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. Not money, not fame, not influence, not any other thing in this world. கர்த்தருக்கே ஆராதனை. Hallelujah. அந்த படத்தை பாருங்க, எல்லாரும் உலகத்திற்கு முன்பாக பணிந்து கொண்டார்கள். ஆனால் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் நின்றார்கள், கர்த்தரை ஆராதிப்பதற்காக எழுந்து நின்றார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க, எல்லாரும் இருந்தாலும் நான் இயேசுவுக்காக இருப்பேன். அக்கினி சூளையானாலும் சரி, மரணமானாலும் சரி, என் இயேசுவுக்காக நிற்கிறேன் என்கிற சொல்லுகிற விசுவாசத்தின் முழக்கத்தை விடுகிற மக்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், விசுவாசத்தின் பரீட்சை. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பரீட்சை வந்தது, அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி. ரெண்டாவதாக பாருங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் 8ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, இவங்கள் தாழ பணிந்து கொள்ளவில்லை. அதுக்காகவே அந்த காரியத்தை அங்கே ராஜாவுக்கு அறிவிக்கிறார்கள். ராஜா உக்கிர கோபம் கொண்டு, இந்த ராஜா இப்போ பார்த்தீங்கன்னா கோபம் தான். இங்கே 13ஆம் வசனத்தில் பாருங்க, உக்கிர கோபம் கொண்டுன்னு போட்டிருக்கு. 10ஆம் வசனத்தில் கடும் கோபம் கொண்டு அப்படின்னு போட்டிருக்கு. 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு. சாத்தான் இந்த நேபுகாத்நேச்சாருடைய குணம் என்னது? anger, fury. I was furious with anger. அங்கே உக்கிர கோபம் கொண்டு, மகா கோபம் கொண்டு. பாருங்க, ஒரு ராஜாவுக்கு ஒரு கோபம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு பாருங்க. கோபம் வருது, என்ன செய்யறான்? அவனை கூட்டிட்டு வாங்க. அந்த 3 பேர் யார்? அந்த 3 பேர் நான் நிற்பாட்டின பொற்சிலையை பணியாத அந்த 3 பேர் யார்? கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வந்து கூட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. கேட்கிறாரு, நான் கேள்விப்படுறது உண்மைதானா? நீங்க 3 பேரும் படியவில்லையா என்று சொல்லி கேட்கிறார். 14ஆம் வசனத்தில். 15ஆம் வசனத்தில் திரும்பி சொல்றாரு, எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம் இதெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணுவித்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தா நல்லது. ஏற்கனவே அவனை சொல்லிட்டேன், நீங்க பணியல, திரும்பியும் ஒரு வாய்ப்பு, பணிஞ்சிட்டா நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களா இருந்தா அந்நேரமே அக்கினி சூளை நடுவில் போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு யார் தப்புவிப்பார் அப்படின்னு ஒரு சவால் இடுறான். இப்போ 16, 17, 18 வாசித்தோம் இல்ல, அது விசுவாசத்தின் முழக்கம், the testimony of faith. அல்லேலூயா. அவங்க சொல்ற வார்த்தை தான் நம்ம வாசித்தோம். என்ன? நேபுகாத்நேச்சாரே, யாரு? இந்த 3 பேரும் சொல்றாங்க, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க அவர் எரிகிற அக்கினி சுளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாகி உமக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க. the courage. let it be known unto you. we want you to know this. இதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் படிக்கிறோம்ல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பேசின வார்த்தைகள் பைபிளில் இது மட்டும்தான். இந்த 3 வசனம் தான். வேற எங்கேயுமே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பேசின வார்த்தைகளே. these are the only 3 verses recorded in the scriptures concerning the speech of Shadrach, Meshach, Abednego. Only 3 recorded words of these 3 men. இதுக்கு மேல வேற எங்கேயுமே 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலோ தானியேல் தான் பேசுகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இல்ல. அவங்க பேசின 3 வசனம், எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் பணிந்து கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. இந்த 3 வசனத்தை வீட்டில் போய் மனப்பாடம் பண்ணுங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அன்றைக்கு சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் பேசின அந்த விசுவாசத்தின் வார்த்தை முழக்கம் என்ன? இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல இதெல்லாம் we are already decided. என்னது பாருங்க, இந்த விசுவாசம் 3 விதத்தில் உங்களுக்கு சொல்ல முறை. ஒன்று, நீங்க நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்க, பாபிலோன் தேசத்தில் இருக்கப்பா, சொல்றதை செஞ்சுட்டு போப்பா, எல்லாம் உங்க ஊர்ல இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற do as Babylonians do as Romans do, ஊருக்கு ஒத்து போ வாழு, அதுதான் இன்னைக்கு. அங்க போய் என்ன இடக்கப்படாத அப்படின்னு சொல்லி தான் உலகம் சொல்லும். ஆனா இவர்கள் ஏற்கனவே
ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறாரு, உபாகமத்தின் புஸ்தகம், உங்கள் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்போ இவங்க விசுவாசம் 3 காரியம் சொல்ற. ஒன்று, தீர்க்கமான விசுவாசம். இட் வாஸ் a settled faith. அவர்கள் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிவிட்டார்கள், இதை நாங்கள் செய்ய மாட்டோம், கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம்தான் நாங்கள் மண்டியிடுவோம் என்பதை அவர்கள் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டாங்க. தீர்க்கமான ஒரு விசுவாசம். இவங்க போய் அப்பா ராஜா சொல்லிட்டாரு, 15ஆம் வசனத்தில் ராஜா சொல்றாரு, இப்படி கேள்விப்பட்டேன், இப்படி செஞ்சா நல்லது, இல்லாட்டா உங்களுக்கு நான் சொன்ன காரியம் நிறைவேறும். இவங்க உடனே சரி ராஜாவே, நாங்கள் 3 பேரும் கொஞ்சம் போய் ஜெபம் பண்ணிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டுட்டு என்னது நாங்கள் ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டுட்டு என்ன யார்கிட்டலாம் கேட்கணுமோ கேட்டுட்டு வந்து உங்களுக்கு உத்தரவு சொல்கிறோம் அப்படிலாம் சொல்லல. இந்த காரியத்தை பொறுத்த வரைக்கும், இந்த பணிந்து கொள்கிற காரியத்தை பொறுத்த வரைக்கும், மனுஷனை வணங்குறது, சிலையை வணங்குறதை குறித்த காரியத்தை குறித்து நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் ராஜாவே. நாங்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுதே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். ஆகவே இதில் போய் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் தீர்க்கமாக சொல்ல, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு நாங்கள் போய் ஆலோசனை பண்ணி திட்டமிட்டு யார்ட்டையோ கேட்டுட்டு வந்து சொல்றதுக்கான காரியமே இது இல்லை. ஏன்னால் வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி. ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தை பணிந்து கொள்வது எங்களுக்கு அடுத்த காரியம் அல்ல, விசுவாசத்துக்கு அடுத்த காரியம் அல்ல என்று சொல்லி அவர்கள் உறுதியாக நின்றார்கள். அவர்களுக்குள்ளாக வசனம் இருந்தது, அந்த வசனம் தான் அவர்களை தைரியமாக சொல்ல வந்துச்சு. அல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல, இப்படிப்பட்ட காரியங்கள் சோதனைகள் வரும், சில நேரத்தில் பாலிய இச்சைகள் நம்மை தூண்ட வரும். அப்பொழுது வேத வசனம் என்ன சொல்கிற, இந்த காரியத்தை குறித்து நான் எச்சரிக்கையாக இருப்பேன். ஏனால் வேதம் இப்படி சொல்கிறது, பொய் சொல்லாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லிவிட்டது. பொய் சொல்லாமா வேண்டாமா? போய் ஆண்டவரே ஜெபம் பண்ணுறதுக்கு சொன்ன என்ன சொல்லுவார், ஆண்டவரே ஏற்கனவே சொல்லி தான் வச்சுட்டேனப்பா, கொலை செய்யாதுன்னு சொல்லி வச்சுட்டேனே, இதுக்கு போய் ஆலோசனை கேட்க வந்திருக்கேன், திரும்ப புறங்குறாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறேனே, இதுக்கு போய் ஆலோசனை எல்லாம் இதுக்கு கேட்கணுமா? வேத வசனம் சொல்லப்பட்டு ஆகிவிட்டது, ஆண்டவர் பேசியாகி விட்டார். ஆகவே சில காரியங்கள் ஆண்டவர் தீர்க்கமாக சொல்லி வைத்திருக்கிறார். அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக சொல்லி வச்சுட்டாரு. அப்போ நான் அவிசுவாசியை திருமணம் செய்ய மாட்டேன் என்பது தீர்க்கமா இருக்கணும். இல்லை ஆண்டவரே இது நல்ல பொண்ணா இருக்கு, ஒருவேளை இதை நான் ரட்சிக்கப்பட்டு மாத்திருவேன், ஆண்டவரே சில ஆசை, ஆண்டவரே இதை எனக்கு கல்யாணத்துக்கு மாத்திரம் அனுமதி கொடுத்துரும் ஆண்டவரே, நான் ஒரு ஆத்மாவை ரட்சிக்க நடத்திடுவேன் ஆண்டவரே, நீ ரட்சிக்கப்பட்டுருவேன், நீ அப்புறம் அங்கிட்டு போய். அல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் சொல்றது, இதை குறித்து பேசுவதற்கு அவசியம் இல்லை. ஆல்ரெடி இட் இஸ் told in the Bible, instructed in the word of God. பாருங்க, இதுதான் தீர்க்கமான ஒரு விசுவாசம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தில் இது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சொன்னார், எழுதப்பட்டிருக்கிறது, பிசாசு சோதிக்க வரான் பலமுறை, எழுதியிருக்கிறதே. ஏன் இன்னைக்கு அநேகர் விழுந்து விடுகிறார்கள், ஏன் உலகத்துக்கு பணிந்து விடுகிறார்கள் என்று சொன்னால் வசனம் தெரியல, வேதத்தினுடைய சத்தியங்கள் தெரியவில்லை, வேதத்தை வாசிப்பதில்லை. ஆகவே பிசாசுக்கு எளிதான இரையாகி விடுகிறார்கள். நீங்கள் நானும் வசனத்தின் மூலமாக இதை குறித்து எங்களுக்கு உத்தரவு அவசியம். என்னங்க ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் இப்படி செய்யக்கூடாதுன்னு. ஹல்லேலூயா. ஆகவே வேத வசனம் என்ன சொல்லும், what is your faith, how is your faith? They had God's word hidden down in their hearts. They already knew what was right, they already knew what was wrong. எது சரி எது சரியில்லை என்பதை அவர்கள் வாலிப பிரயாணத்திலே அவர்கள் தெரிந்திருந்தார்கள். அல்லேலூயா, தெரிந்திருந்தார்கள். ஆகவே இப்போ சொல்றாங்க ராஜாவை பார்த்து, உமக்கோ அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா, உமக்கோ அது தெரிஞ்சுக்க, நீனும் தெரிஞ்சுக்கோ. அப்போ நம்பர் 1, இட்ஸ் a settled faith. அப்படின்னா இதை குறித்து அடுத்த என்னது செகண்ட் தாட்டே கிடையாது. இரண்டாவதாக ஸ்ட்ராங் ஃபைட். இட் வாஸ் a strong fight. இது ஒரு பலமான விசுவாசம். என்ன சொல்றாங்க பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, எல்லாம் சொல்லுங்க, வல்லவர். ஆண்டவர் மேல விசுவாசத்தை பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் எங்களை விடுவிப்பார், அவர் எங்களை விடுவிப்பார். விசுவாச அறிக்கை பாருங்க, இட்ஸ் a strong faith. அதுக்கு என்ன சொல்றாங்க, our God is able, our God is able, the God we serve is able. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் வல்லவர்.
எத்தனை பேர் அறிக்கை பண்றீங்க? ஹல்லேலூயா. அவர் வல்லவர், வல்லவர். ஹல்லேலூயா. அவர் விடுவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்யறதை பார்க்கிறோம். அது பாருங்க, அவங்க தேவன் மேலே அவர்களுக்கு இருந்த அளவில்லாத ஒரு நம்பிக்கை, their confidence, their great confidence in God. ஆண்டவர் மேலே இருந்த அவர்களுக்கு அளவில்லாத அந்த நம்பிக்கை. இன்றைக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை கர்த்தர் மேலே உங்களுக்கு இருக்கிறதா? Do you have confidence in the power and the ability of God? தேவன் மேலே அப்படிப்பட்ட வல்லமை, விசுவாசம் இருக்கிறதா? வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அவர் எதற்கெல்லாம் வல்லவர் என்று போடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2:18 போட்டிருக்கு, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு. எபிரேயர் 7:25 சொல்கிறது, அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:12 சொல்கிறது, 2 தீமோத்தேயு 1:12, அவரிடத்திலே ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னமாக பிலிப்பியர் 3:21 போட்டிருக்கிறது, அவர் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வாரா? தமக்கு கீழ்ப்படித்துக் கொள்ள அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எபேசியர் 3:20 சொல்கிறது, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நினைப்பதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர். மை காட் இஸ் ஏபிள். நாங்கள் சொல்லணும், என் பிள்ளையை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் புருஷனை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த தேவையை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வியாதியை சுகமாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த பிரச்சனையை தீர்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வேலை எனக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த கஷ்டத்தை மேற்கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளையின் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லுங்க. அவர் வல்லமை உள்ளவர். God is able. God is able. Hallelujah. Real faith says God can and I trust him. அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி என்ன நடந்தாலும் அவரை நம்புவேன் என்று சொல்வதுதான் இந்த உண்மையான விசுவாசம். முதலாவதாக சொன்ன தீர்க்கமான விசுவாசம், ஏற்கனவே தீர்மானம் பண்ணியது. ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் அப்படி சொல்கிறது, இதை மீறி நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். இரண்டாவது பலமான விசுவாசம், என் தேவன் இதை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. மூன்றாவது steadfast faith. அங்கே போடப்பட்டிருக்கிறது, இது ரொம்ப முக்கியம். விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். விடுவிக்காமல் அங்கதானங்க பிரச்சனை. விடுவிக்காம போனா எப்படி அவர் நல்லவர் சொல்றது? தந்தா ஆசீர்வாதத்தை கொடுத்தா, நன்மையை செய்தா அவர் நல்லவர். இல்லாட்ட அவர் என்னது, அவர் என்ன உயிர் இதெல்லாம் கேட்பாங்க, அவர் என்ன அன்புள்ளவர், அவர் என்ன உயிரோடு இருக்காரா, இப்படி சொல்ற மக்கள். ஆனால் என்ன சொல்றாங்க? விடுவிக்காமல் அவர் விடுவிக்க வல்லவர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சில அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி சில காரியத்தை அவர் செய்வதற்கும் அவர் என்னவா இருக்கிறார், அவருக்கு அனுமதி உண்டு. அதற்கும் நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் வல்லவர், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ஒரு மேன்மையான ஒரு நோக்கத்திற்காக சில நேரத்தில் ஆண்டவர் இப்படி செய்யாமல் போனாலும் நாங்கள் என்ன சொல், நீ நிறுத்தின பொருசலை பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை. பாருங்க, அவர்கள் கர்த்தர் என்ன செய்வார் என்பதை வைத்து அவர்கள் கர்த்தரை நேசிக்கவில்லை. அவர் கர்த்தர் யாராய் இருக்கிறார் என்பதை அறிந்து அவர்கள் கர்த்தரை நேசித்தார்கள். Hallelujah. They loved God for who he is, not for what he could do. அவர் என்ன செய்ய முடியும் என்பதற்காக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தரை ஆராதிக்கவில்லை. அவர் என்னவா இருக்கிறார் பார்த்தா, அவர் சர்வ ஆளுகை உள்ளவர். அவர் எதை செய்தாலும் சரியா செய்வார். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் ஒரு உன்னத நோக்கத்தோடு செய்வார். எதை செய்தாலும் ஒரு பெரிய திட்டத்தோடு தான் அவர் செய்வார் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். sovereign will of God என்று சொல்வார்கள். the sovereign will of God, தேவனுடைய அனாதி திட்டம். அது திட்டம். சில காரியங்கள்,
சில நேரத்தில் ஜெபத்துக்கு தாமதம் வருதுன்னு. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஈவன் இஃப் இப்படி செய்யாமல் போனாலும் அப்படி என்றால், ஆண்டவர் எனக்கு சுகம் தராவிட்டாலும் அவரையே நம்புவேன். சுகம் தந்தாதான் அப்படின்னு இல்லை, சுகம் தராவிட்டாலும், என் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு தாமதமானாலும் I will worship God even when the breakthrough is delayed. சில காரியங்கள் இந்த வாழ்க்கையில தாமதமானாலும் கர்த்தரை ஆராதிப்பேன். I believe in God's power, but I rest in His sovereign will. கர்த்தருடைய வல்லமை விசுவாசிக்கிறேன், அதே சமயத்தில் அவருடைய அனாதி அந்த சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியது. அல்லேலூயா. ஆண்டவர் விடுவிக்க வல்லவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் கர்த்தர் எதை எப்படி செய்யணும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் தாமதங்கள், சில நேரத்தில் பாருங்க சொல்லுவாங்க, இந்த ப்ரேயர்ஸ், சில ப்ரேயர்ஸ் வந்து ஆண்டவர் டினை பண்ணிடுறாரு, டினைடு ப்ரேயர்ஸ் அப்படிம்பாங்க. அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார் சில நேரத்தில். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அல்லேலூயா. எலியா ஜெபம் பண்ணுறாரு, ஏன்னா உயிரை எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? என்ன ஆண்டவரே பதில் தர முடியும், எவ்வளோ சோர்வில் இருக்கிறேன், வாழ்க்கையை வெறுத்து போச்சு, உயிர் எடுத்துக்க ஆண்டவரே. இல்லைப்பா, இன்னும் பெரிய திட்டம் இருக்குது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ நிறைய பேர் அபிஷேகம் பண்ணணும், நீ சாவாமே பரலோகத்து வரணும்னு நான் திட்டம் வச்சிருக்கிறேன், நீ சாவர திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிய. பாருங்க, சில நேரத்தில் ஜபத்துக்கு ஆண்டு டினை பண்ணுறாரு. சில நேரத்தில் ஆண்டவர் டிலேட் ஆன்சர், தாமதமாக ஆண்டவர் பதில் தருவார், தாமதமாக. அதுலேயும் சில நோக்கம் இருக்கும். லாசரு மரித்து போனார், வியாதியா இருக்கும் போதே செய்தி வந்துருச்சு இயேசுவுக்கு. நேசித்த ஒரு நண்பர் வந்திருக்கணும்ல, ஓடி வந்திருக்கணும்ல. 4 நாள் கழிச்சு அடக்கம் பண்ணி 4 நாள் கழிச்சு, அதான் யூதர்கள் வந்து 3 நாள் வரைக்கும் ஆவி சுத்திட்டே இருக்கும்னு நினைப்பானா. ஏதோ உயிர் வந்திருக்குன்னு. 4 நாள் போச்சுன்னா ஆவி போயிடுச்சு கம்ப்ளீட்டா, ஆளு பாடி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு யூதர் அந்த அந்த கலாச்சாரத்தில் ஒரு நம்பிக்கை. இவர் 4 நாள் கழிச்சு வராரு, நாரி போகிற நிலைமையில். அதுலேயும் ஒரு நோக்கம் இருந்துச்சு. அல்லேலூயா. சுகமாக்கி இருந்தாருன்னு அவங்களுக்கு மாத்திரம்தான் தெரிந்திருக்கும் அந்த வீட்டுக்கு. ஆனால் இயேசு உயிரோடு எழுப்பி தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார். அநேகர் லாசருவின் நிமித்தமாக அநேகர் இயேசுவின் மேலே நம்பிக்கை வைத்தார்கள். இயேசுவுக்கு வியாதிகளை சுகமாக்கிற வல்லமை மாத்திரமல்ல, மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையும் இருக்கிறது என்பதை அந்த இடத்திலே கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். டிலேட், சில நேரத்தில் ஏன் தாமதம், ஏன் வரவில்லை ஆண்டவர், ஏன் இந்த நேரத்தில் நான் நினைச்ச நேரத்தில் நடக்கல எனக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். டினைடு ஆன்சர், டிலேட் ஆன்சர், சில நேரத்தில் டிஃப்ரெண்ட் ஆன்சராக இருக்கும். எப்படி? டிஃப்ரெண்ட் ஆன்சர். பவுல் ஜெபம் பண்ணுறாரு, என்ன ஜெபம் பண்ணுற? முள் ஆண்டவரே ரொம்ப வலியாக இருக்குது, கொஞ்சம் எடுத்து போட ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, முள் இருக்கட்டும்பா, ஆனால் அதை தாங்கிறதுக்கு அதிகமான கிருபை தருவாங்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆண்டவரே, நான் எடுத்து போடுன்னா கிருபை தரங்கிறீரே, அது போதும்பா உனக்கு, என் கிருபை உனக்கு எந்த முள்ளையும் தாங்கக்கூடிய பலனால் இருக்குது. அதனாலயா பாருங்க, சில நேரத்தில் ஆண்டவர் வித்தியாசமாக தராரு. நான் கேட்ட ஜபம் வேற, அவரு சில நேரத்தில் ஆண்டவரே ஞானம் தாரு ஞானம் தாரும் அப்படிம்போம். சில நேரத்தில் நிறைய பிரச்சனையை கொடுப்பாரு. என்ன ஆண்டவர் ஞானம் தாருன்னா, நீ பிரச்சனையெல்லாம் தீக்க 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 உனக்கு ஞானம் நிறைய வந்துடும் அப்படின்னு தான் கொடுப்பாரு. அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை தீர்த்துட்ட பாரு ஒரு வருஷத்தில். இது நான் கொடுத்த ஞானம் தானே இது. அப்போதான் புரியும் உங்களுக்கு ஏன் ஆண்டவர் ஏன் கொடுத்தாருன்னு. சிலதை புரியாது. ஸோ டிலேட் ஆன்சர், டிஃப்ரெண்ட் ஆன்சர், டினைட் ஆன்சர், சில நேரத்தில் டைரக்ட் ஆன்சராகவும் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் பதிலை தருவார். ஆனால் செய்யாமல் போனாலும் அதுதான் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த், நான் நிலையான விசுவாசம். எந்த ஒரு காரியமும் என் விசுவாசத்தை அசைக்காது. அல்லேலூயா. எந்த பிரச்சனையோ போராட்டமோ பாடுகளோ கஷ்டமோ நிர்வாணமோ பட்டயமோ எந்த ஒரு காரியமோ என் வாழ்க்கையில் என்ற விசுவாசத்தை அசைக்க முடியாது என்பதுதான் இது நிலையான விசுவாசம். வியாதி வந்தாலும் வராவிட்டாலும், பிரச்சனை வந்தாலும் வராவிட்டாலும், ஆண்டவரையே நம்பியிருப்பேன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இன்னும் பின்னாடி வருகிற அதிகாரங்களை சொல்வேன், எப்படி அவர் அரசாட்சி பண்ணுகிறார் என்பதை வருகிற இதில் நம்ம பல அதிகாரத்தில் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சரி பாருங்க, they valued the relationship with God more than their lives. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நான் 2 நாளுக்கு முன்னாடி கூட வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தேன் இங்கிலீஷில், நான் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லி. சில காரியங்கள் அதை போய் நெகோஷியேட் பண்ணவே கூடாது. இது செய்ய வேண்டியது
அப்படின்னு இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை, ஜெபம், வேத வாசிப்பு, மாரல் பியூரிட்டி, வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கை, இதுக்கெல்லாம் என்னதை கொஞ்சம் அசைஞ்சே கொடுக்கக்கூடாது. இப்படிதான் என்று சொல்லி நிற்க குடும்பம் முக்கியம். குடும்பத்தை எந்த காரியத்திற்காக தியாகம் செய்து விடக்கூடாது. மனைவி, பிள்ளைகள், குடும்பம், ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் நாட் சாக்ரிஃபைஸ் யுவர் ஃபேமிலி ஃபார் எனிதிங் எல்ஸ். இவைகளுக்காக நிற்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை நான் அனுப்பியிருந்தேன், நீ பார்த்துருப்பீங்க. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் பணிந்து கொள்வதில்லை. அவங்க விசுவாசம் எப்படிப்பட்டது? தீர்க்கமான விசுவாசம். ஏன்னா இந்த காரியம் ஏற்கனவே சொல்லியாச்சு பைபிளில். இதை போய் நாங்கள் ஆலோசித்து வந்துள்ளோம், நமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காக 3 நாள் உனக்கு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தீர்க்கமான விசுவாசம். ரெண்டாவது என்ன சொன்னேன்? பலமான விசுவாசம். கர்த்தர் வல்லமை உள்ளவர், ஆண்டவர் வல்லமை உள்ளவர். மூன்றாவதாக ஸ்டெட்ஃபாஸ்ட், நிலையான விசுவாசம். எந்த ஒரு காரியம் வந்தாலும் அசையாத ஒரு விசுவாசம். ஓகே, இப்படிப்பட்ட விசுவாசத்தை அவர்கள் உடையவர்களாக இருந்தாலும் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் தெரியாது ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார். யோவான் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷரில் ஒருவனாகிய யாக்கோபு கொலை செய்யப்பட்டான் போடுறது. ஆனால் பேதுருவை சிறைச்சாலையில் போடுறாங்க கொலை செய்யறதுக்காக. விடுவிச்சிட்டார் ஆண்டவர். ஏன் அவனை கொலை செய்தார், இவனை விடுவித்தார்? நமக்கு பதில் உண்டா? பரலோகத்தில் வேணும் தெரியும், ஆனால் கர்த்தருக்கு தான் தெரியும் ஏன் அப்படி செய்தார். சில இடத்துல we do not understand the dealings of God. ஆனால் ஆண்டவர் எதை செய்தாலும் சரியா செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய ஓட்டம் முடிந்து விட்டது. ஸ்தேவான் வாலிப வயதிலே மரித்து விட்டார், முதல் இரத்த சாட்சியாக. பவுல் சில நாட்கள் இருக்கிறார். யோவான் 100 வயசு வரைக்கும் இருக்கிறார். ஏன் அவருக்கு 100 வயசு? ஏன் இவருக்கு மாத்திரம் 40 வயசு? நமக்கு தெரியாது. அவருடைய வேலையை கர்த்தர் அவரை கொண்டு செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. சிலரை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டியது சில சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடறாரு, சிலத்தில் நேரம் எடுத்து செய்கிறார். அவர் செய்கிறதை சரியா செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Faith is not primarily receiving from God what you want. It is accepting from God what He gives. விசுவாசம் என்பது நீங்கள் விரும்புவதை பெற்றுக்கொள்வதல்ல, அவர் தருவதை ஏற்றுக்கொள்வது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தருவதை ஏற்றுக்கொள்வது. It is accepting what He gives. கர்த்தர் எதை கொடுத்தாலும் நல்லதான் கொடுப்பாரு அப்படின்னு ஏற்றுக்கொள்றீங்க பாருங்க, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இல்லை நான் நினைக்கிறதெல்லாம் கிடைச்சாதான் என் விசுவாசம் அப்படின்னு இல்லை. இட் இஸ் அக்செப்டிங் காட் வாட் He gives, நாட் ஓன்லி ரிசீவிங் வாட் வி வாண்ட். சரி, இப்போ இப்படி சொல்லியாச்சு. இப்போ என்ன நடக்குது? எல்லாம் வார்த்தையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. திரும்பியும் கடும் கோபம் கொண்டு நம்மளால் என்ன ஆயிட்டாரு? என்னையா நீ முழங்குற விசுவாசம் உனக்க வச்சுக்க அப்படின்னு கடும் கோபம் கொண்டு, இது சரிப்படாது இருந்தாலும் சும்மா அக்கினி சொல்லலாம் போதாது, 7 மடங்கு சூடாக்கி இவனுக்கு இந்த 3 பேருக்கும் அப்படின்னு சொல்லி 7 மடங்கு சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து அதில் கொண்டு போட தன் இராணுவத்திலே பலசாலி, அக்கினி சூழலில் கொண்டு போறதுக்கு பலசாலியை தேடி கொண்டு வந்திருக்கான். எல்லாம் பலசாலியாக வாங்கப்பா, மைட்டி சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து தூக்கிட்டு போனோடனே அவர்கள் அங்கே சால்வையோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் அவங்க போட்டு அப்படியே ட்ரெஸ்ஸத்தோடு எல்லாத்தையும் அவங்க 3 பேரையும் கட்டி, 3 பேரையும் சேர்த்து கட்டினாங்களான்னு தெரியல, ஆனால் கட்டின்னு போட்டிருக்கு, தனித்தனியாக கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கை அசைக்கக்கூடாதுன்னு கட்டி அங்கே போட்டிருக்கு. எரிகிற அக்கினி சூழ் நடுவிலே போட்டார்கள். எங்கள் நடுவில் ராஜாவே கொஞ்சம் 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 யோசித்துக்குங்க, திரும்பியும் எங்கள் நிலையை மாற்றிக்கிறோம் அப்படின்லாம் இல்லை. நாங்கள் ஏற்கனவே தீர்மானம் பண்ணியாச்சு, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் பணிந்து கொள்வது இல்லை. எங்கள் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர். பாருங்க, ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அங்கே சூளை உண்மையில் 7 மடங்கு பலசாலியான 3 பேர், பலசாலியான புருஷர்கள் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கி போட்டாலும் காலி. உடனே தூக்கி போட்டாலும் என்னது? கொண்டு போன புருஷரை அந்த அக்கினி, ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த 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 அக்கினுடைய உக்கிரகம் அவர்களை கொன்று போட்டது. நல்லா கவனிங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற 3 புருஷரும் எரிகிற அக்கினி சூளை நடுவிலே விழுந்தார்கள். நல்லா கவனிங்க. இப்போ 24ஆம் வசனத்திலிருந்து ஒரு 6 குறிப்புகள் வேகமாக 6 நிமிஷத்தில் சொல்கிறேன். ஆண்டவர் என்ன செஞ்சார்?
விசுவாசத்தினுடைய வெற்றி. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினுடைய வெற்றி. ஹல்லேலூயா. என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் எப்படியெல்லாம் தம்மை வெளிப்படுத்துகிறார். நம்பர் 1, we see the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கிறோம். அங்கே 25ஆம் வசனம் சொல்லுது, இதோ 4 பேர் விடுதலையாக அக்கினி நடுவில் விழாகிறதை 4ஆம் நபரின் சாயல் தேவபுத்திரருக்கு ஒப்பாயிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் அந்த அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து அவர்களை விடுவிக்கல, அக்கினி ஜுவாலையின் மத்தியிலே கூட இருந்து விடுவித்தார். ஹல்லேலூயா. God did not prevent the fire, but he entered it with them. அவர்களோடு கூட அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளாக போனார். ஹல்லேலூயா. இந்த 4வது நபர் யார்? இயேசு கிறிஸ்துவுடைய ப்ரீ இன்கார்னேட் அப்பியரன்ஸ். இயேசுவை அங்கே வந்து உலாவுகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். God's presence does not always prevent the problem, but sustains us through it. சிலத்தில் ஆண்டவர் பிரச்சனை நம்ம விடுவிக்க மாட்டார், பிரச்சனைகள் ஊடாக இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 43:2 சொல்கிறது, நீ அக்கினி நடக்கும்போது, நீ அக்கினி ஜுவாலை நடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், அது உன்னை பற்றாது என்று சொல்லப்பட்டபடி கர்த்தர் அங்கே கூட இருக்கிறார். the presence of God. இரண்டாவதாக 27ஆம் வசனம் 26 27, the preservation of God. தேவன் அருளிய பாதுகாப்பு. பாருங்க, அங்கே போட்டிருக்கு பாருங்க, 27ஆம் வசனத்தில் எப்படிலாம் பாதுகாத்தார்னு சில வார்த்தைகள்லாம் பாருங்களேன், அருமையா இருக்கு. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யல, தலைமயிர் கருகல, சால்வைகள் சேதப்படல, அக்கினியின் மனம் வீசலையா. உள்ள போன எங்க போயிட்டு வந்தீங்க? ஏதோ ஒரு கூலான பிரதேசத்தில் ஊட்டிக்குள்ள உட்காந்து போயிட்டு வந்த மாதிரி நம்ம ஆட்கள் ஒன்றுமே இல்லை. பாருங்க, என்னது அக்கினி பலன் செய்யலையா, தலைமயிர் கருகல, முடி கூட என்ன பண்ணலையா, கருகல, சால்வைகள் பாருங்க, உடம்பு தான் சேதப்படுத்தப்படல, சால்வைகள் கூட, சட்டத்தடி கூட என்ன பண்ணல, சேதப்படல, அக்கினி மனம் கூட என்ன பண்ணல, வீசலையா. ஆண்டவர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதுகாப்பை நம்ம இங்கே பார்க்கிறோம். நாட் ஈவன் த ஸ்மெல் ஆஃப் ஸ்மோக் ரிமைண்ட். பாருங்க, ஆண்டவர் எப்படி அவர்களை பாதுகாத்தார். கொஞ்சம் ஐயோ அக்கிலும் தப்பிச்சு வந்துட்டாங்கப்பா, ஏதோ என்னது ஏதோ தப்பிச்சோம் பொழைச்சோனே வந்துட்டாங்க இல்லை, ஒரு சேதம் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஆண்டவருடைய வல்லம் பாருங்க. மூன்றாவது, தேவனுடைய வல்லமை, த பவர் ஆஃப் காட். தேவனுடைய வல்லமை பாருங்க. இந்த அக்கினியுடைய உக்கிரகம் உண்மை. ஏனென்று சொன்னால் அங்கே கொண்டு போன ஆட்களை காலி பண்ணிருச்சு, ஆனா போடப்பட்டவர்கள் உயிரோடு வந்துட்டாங்க. அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. God overruled the king's decrees and overpowered the flames. ராஜாவின் சட்டத்தை கர்த்தர் மேற்கொண்டார், அக்கினியின் உக்கிரத்தையும் கர்த்தர் மேற்கொள்ள வைச்சார். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை. அங்கே போட்டிருக்கு 28ஆம் வசனத்தில், தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அங்கே வல்லமை. அக்கினி உண்மை, ஆனால் அக்கினியை மேற்கொள்ள கர்த்தருடைய வல்லமை. அக்கினி 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்கினியை பார்க்கிலும் என் தேவனுடைய வல்லமை பெருசா இருந்துச்சு. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை பெருசா இருந்தது. ராஜாவின் கட்டளையை பார்க்கிலும் தேவனுடைய வல்லமை பெரிதாக இருந்தது. நாலாவதாக, praise unto God. அங்கே தேவனை துதிக்கிறார் ராஜா. பாருங்க, எந்த ராஜா கோபப்பட்டாரோ அந்த ராஜா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்ற பாருங்க, 28ஆம் வசனம் வசனித்து நேபுகாத் நேச்ச வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆராதனைன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை நன்றி, மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம், துதிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு அந்நிய புறஜாதி ராஜா பாருங்க, அந்த அக்கினி ஜுவாலை அவருடைய உக்கிரத்தின் விசுவாசத்தை அடக்கக்கூடியதாக அவன் திட்டமிட்டிருந்தாலும் அதே அக்கினி ஜுவாலையின் மூலமாக கர்த்தர் ராஜாவை துதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. The furnace that was meant to silence the faith of the three became the stage for God's glory. தேவனை மகிமைப்படுத்துகிற இடமா அது மாறிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எந்த உலகம் பயமுறுத்தியதோ அந்த உலகம் சாட்சி சொல்லுது. ஹல்லேலூயா. பின்னாடி சொல்றேன். The same world that threatened now testifies about God. கர்த்தரை குறித்து ஆராதிக்கிறார்கள். ஐந்தாவதாக the program of God. தேவனுடைய அநாதி திட்டம் சொன்ன பாருங்க. ஏன் ஆண்டவர் அதை அனுமதித்தார் என்று சொன்னால் அங்க பாருங்க 28ஆம் வசனத்தில் அந்த ராஜா சொல்றாரு, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி, எல்லாம் சொல்லுங்க, அவரையே நம்பி, அந்த யெகோவா தேவனையே நம்பி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் தூதனை அனுப்பி தாசரை விடுவித்தார் என்று சொல்கிறது மாத்திரம் அல்ல, அங்கே சொல்றாரு பின்னாடி கீழே 29ஆம் வசனம், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. பாருங்க, இவருடைய விசுவாச பரீட்சை, இவருடைய விசுவாசத்தின் முழக்கம் இன்னொரு ராஜா கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு, இந்த தேவனுடைய வல்லமை அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக மாறிற்று. இதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. நேபுகாத் நேச்சார், நீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா நேபுகாத் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இன்னொரு வாரத்தில். இந்த நேபுகாத் நேச்சார் வாழ்க்கையிலே நீங்க 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்திலே வாசித்தீங்கன்னா, இந்த 4ஆம் அதிகாரம் வந்து இட்ஸ் ஆட்டோபயோகிராபிக்கல் டாக்குமெண்ட். நேபுகாத் நேச்சார் தானே பேசுகிறார். நேபுகாத் நேச்சராகிய நான், நேபுகாத் நேச்சராகிய நான் சொல்கிறேன், நேபுகாத் நேச்சராகிய நான். அவனுடைய வாழ்க்கையில பெருமை வந்துச்சு, பிரச்சனைகள் வந்துச்சு, ஆனாலும் இந்த கர்த்தரை அவன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தரை பணிந்து கொள்கிறான், புகழ்ந்தான். நீங்க 37:4-37 வாசித்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்தினேன். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே உன்னத தேவன் இடத்தில் செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் பிரசித்தப்படுத்துவது நலமாக கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையா இருக்கிறது. யார் சொல்றா? நேபுகாத் நேச்சராகிய புறஜாதி ராஜா. இதனுடைய காரிய விவரத்தை நான் பின்னாடி சொல்றேன் அடுத்த வாரத்தில். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கை அவங்க கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசம் ஒரு தேசத்தின் ராஜாவை அசைக்கிறது. when you stand for God, others will see and glorify him. நீங்கள் தேவனுக்காக நிற்பீர்கள் என்று சொன்னால் மற்றவர்கள் கர்த்தரை பார்த்து அவரை ஆராதிப்பார்கள். God is writing a bigger story through your stand. பாருங்க, உங்களுடைய நிலைப்பாட்டின் மூலமாக கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை எழுதி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க செய்யறது ஒரு சின்ன காரியமா தான் இருக்கும், ஆனால் அதன் மூலமாக கர்த்தர் பெரிய திட்டத்தை எழுதிட்டு இருக்கிறாரு, ஒரு பெரிய சரித்திரத்தை ஆண்டவர் எழுதிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்காக நிற்கார்கள். இந்த நேபுகாத் நேச்சார் ஆராதித்த தெய்வம் அந்த பாபிலோனிய கடவுள், நெருப்பு கடவுள் இஸ்பார். இஸ்பார் என்கிற ஒரு நெருப்பு கடவுள். அந்த நெருப்பு கடவுள் தேவ பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியல. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருந்தார். அந்த நெருப்பு கடவுள், நெருப்பு என்ன பண்ணிடுச்சு, கொண்டு வந்தவங்களை காரியம் பண்ணிடுச்சு, தேவ பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியல. பார்க்குறான், என்னப்பா நம்ம கடவுளை காட்டில் அவர் பெருசாக இருக்காரு, இப்படிப்பட்ட தேவனை போல வேறு தேவன் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தின் நிலைப்பாடு, விசுவாசத்திற்காக நிற்கிறதை பார்த்து அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் வரணும். ஹல்லேலூயா. நீங்கள் எதுக்கும் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆமான் சாமி போட்டு இருக்கக்கூடாது. நான் இயேசுவுக்காக நிற்பேன், இயேசுடைய வசனத்திற்காக நிற்பேன். எதுக்கு எடுத்தாலும் ஆமா சரி சரி அப்படி என்ன பண்ணக்கூடாது, தலையாட்டி பொம்மையா இருக்காத அப்படின்னு பக்கத்தில் பார்த்து சொல்லாமே சொல்லுங்க. என்னது, நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக நிற்கணும். ஹல்லேலூயா. அந்த படத்தை திரும்பியும் பாருங்க, நிற்கிறார்கள், எல்லாரும் பணிஞ்சிட்டான், ஆனால் நிற்கிறார்கள். அந்த அக்கினி சுவாலையிலிருந்து பாருங்க, அந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா அக்கினி சுவாலை மொத்தமாக அவர்கள் வெளியே அற்புதமாக ஆண்டவர் ஒன்று சேதமும் இல்லாதபடிக்கு அவர்களை வெளியே கொண்டு வந்தார். கடைசியாக கடைசி வசனம் சொல்லுது, the promotion of God. தேவன் உயர்த்தினார். ஹல்லேலூயா. தேவன் தந்த உயர்வு, the king promoted அப்படின்னு போட்டிருக்கு 30ஆம் வசனத்தில். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, முதலாவது விசுவாசத்தின் பரீட்சை வந்தது. இரண்டாவதாக விசுவாசத்தினுடைய முழக்கம், விசுவாசத்தை அவர்கள் முழங்கினார்கள். மூன்றாவதாக அந்த விசுவாசம் அவர்களுக்கு வெற்றியை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா.
விடுதலையை கொண்டு வந்தது, உயர்வை கொண்டு வந்தது, த ப்ரமோஷன். வேதம் சொல்லுகிறது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1 சாமுவேல் 2:30, என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன். கர்த்தர் கனம் பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் கனம் பண்ணுகிறார். இன்றைக்கு தேவனுக்காக நிற்கிற விசுவாசத்திற்காக நிற்கிற, ஆண்டவருக்காக விசுவாசத்தோடு வாழ்கிற, ஒரு நிலையான பலமான தீர்க்கமான விசுவாசத்தோடு வாழ்கிற மக்களை இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய அநாதி திட்டத்தை நம் மூலமாக நிறைவேற்றுவார். அவர் தப்புவித்தும் நிறைவேற்றுவார், சினத்தில் தப்புவிக்காமலும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அநேகர் ஜெயித்தார்கள், பலன் கொண்டார்கள், திடன் கொண்டார்கள், அதை செய்தார்கள், இப்படி செய்தார்களும் போட்டிருக்கு. சில தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தார்களையும் போட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் எவ்விதத்திலும் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவர். இட்ஸ் நாட் ஓன்லி பிலீவிங் இன் தி பவர் ஆஃப் காட், இட் இஸ் ஆல்சோ பிலீவிங் இன் தி சாவரின் வில் ஆஃப் காட். ஆண்டவருடைய அநாதி தீர்மானம் திட்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் இன்னைக்கு வீட்டில் போய் அந்த 16, 17, 18 அந்த 3 வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க. இந்த 3 வசனங்கள் மாத்திரம்தான் சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ இந்த வேதாகமத்தில் பேசின வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். 2500 வருஷம் ஆச்சு. அந்த காரியங்களை பேசி அவருடைய விசுவாசத்தின் மூலமாக தேசத்திலே மாற்றம் உண்டாயிற்று. ராஜா கர்த்தரை அறிக்கை செய்தார், தேவ நாமம் உயர்த்தப்பட்டது. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம்.